நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119 132 உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். துதிக்க ஏசாயா 35 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நேசித்து அவரை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் இறங்கி தயவு செய்ய வேண்டும் என்றும் நமக்கான நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிபரரும் நியாயாதிபதியுமாய் இருக்கின்றபடியால் அவர் நியாயத்தின்படியே நமக்கு தீர்ப்பு செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே நாம் செய்கின்ற எல்லா செயலிலும் கர்த்தருடைய நீதி விளங்கும்படிக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்றும் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு விரோதமான நீதி கேடை நாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவைகளுக்கு நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் நம்முடைய பயத்தையும் மன கலக்கத்தையும் நீக்கி போட்டு நமக்கு திடனையும் தைரியத்தையும் தந்து நம்முடைய நீதியை சரி கட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியாலும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலளித்து நம்மை ரட்சிக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கின்றபடியாலும் நாம் அவரை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்தலாம்.